ஹலோ கைஸ், இந்த லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்களா, உங்களுக்கு ட்ரேட் எப்படி போச்சு, நீங்கள் சப்போஸ் லாஸ் ஆயிருந்தால் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் ரியலைஸ் பண்ண மிஸ்டேக் இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம கம்யூனிட்டியாக க்ரோவாக இருக்குது, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாஸ்டாக்கோட அனலிஸ் பார்த்தாலும். ஸோ நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆர்டர் பிளாக்ல டச் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய டைம் டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்படி மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு. நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 hour ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் என்ட்ரியில் வந்து நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன், நல்லா ப்ராஃபிட்டும் கிடச்சிது இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனி எப்படி மூவ் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் பை சைடு தான். ஆனால் தேர் குட் பி பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் செல் சைடு மூவுக்கு. ஸோ ஒரு நல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா ஒரு பை சைடுக்கு நல்ல மூவ் கொடுக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு செல் ரீட்ரேஸ்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டெய்லி கேண்டில் பார்க்கலாம். 1 day கேண்டில் பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ் மாதிரி தான் இருக்குது. ஸோ சப்போஸ் இது வந்து ஒரு அப்சைட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் 1 hour இல்லாட்டி 4 hourல மார்க்கெட் ஷிஃப்ட் அதாவது சோச்சு ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துச்சுன்னா இந்த ஆல் டைம் ஹையை பீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கூட நிறையா இருக்குது. ஆனால் அது ஆல் டைம் ஹை போகிறதுக்கு முன்னாடி நிறைய ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அதில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஸோ சேம் நாஸ்டாக் மாதிரியே தான் தேர் குட் பி பொட்டன்ஷியல் புல் பேக்ஸ். ஆனால் பிக்கர் பிக்சர் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் வீக் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்களா, எதுலாம் ப்ராஃபிட் பண்ணீங்க, எந்த பேர்லாம் லாஸ் பண்ணீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இதே மாதிரி சிம்பிளான வீக்லி அனலிஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching this video, guys. Peace out, traders.